ஸ்ரீ எல்லாரும் அந்த மஞ்சள் அரிசியும் பூவையும் உங்களுடைய இடது கையில போட்டுங்க. வலது கை மேல மூடிங்க. உங்களுடைய வலது கால் மேல வச்சுங்க. அந்த இடத்துல வியாபிக்கின்றதோ அந்த மாதிரி நம்மள மனதிலே தெரியக்கூடிய இருள்கள், நம்ம இல்லத்திலே இருக்கக்கூடிய இருள்கள், நாம் செய்யக்கூடிய தொழில் ஸ்தாபனத்திலே இருக்கக்கூடிய இருள்கள் ஏதேனும் இருந்தாலும் இந்த திருவிளக்கின் வாயிலாக அந்த இருள்கள் எல்லாம் நிவர்த்தியாகி அந்த பிரகாசமானது நமக்கு அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி திருவிளக்கம்பால மகார பிரார்த்தனை பண்ணீங்க. இப்போ முதலாவது சக்தி முதலாவது தேவி அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா முதல்ல சரஸ்வதி. அந்த சரஸ்வதியை திருவிளக்கின் அடிபாகத்தில் இப்போ ஆவாகனம் பண்ண போகிறோம். தொழில் படிப்பு இதெல்லாம் மேல் நோக்கி வரணும்னா சரஸ்வதி அம்மாவோட அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கும். அதனால யாரும் சரஸ்வதியே ஞான சரஸ்வதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஞானத்தை கொடுக்க வல்லவள் அந்த சரஸ்வதி. அந்த சரஸ்வதியை எல்லாரும் மனதார பிரார்த்தனை